அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் மனிதர்களை கல்லாக மாற்றக்கூடிய ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு இந்தியாவினுடைய சபிக்கப்பட்ட கோவில் அப்படின்னே சொல்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு கேட்கும் போதே வியப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இந்த கோவிலில் ஒரு சாபம் இருக்குதான். அதனால தான் இங்கே மனிதர்களை கல்லாக்கக்கூடிய நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எவ்வளவு தூரம் உண்மை பொய் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி கூட யாரும் முன்னெடுத்து செய்யலை. ஆனாலும் திகிலூட்டக்கூடிய விஷயங்கள் நிறைய சொல்லப்பட்டு வருது. இது எந்த அளவுக்கு உண்மை? இங்கே போகக்கூடிய மனிதர்கள் கல்லாக மாறுறாங்களா? முக்கியமாக இந்த கோவில் எங்கே இருக்குது? இது எல்லா தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மனிதர்களை கல்லாக மாற்றக்கூடியது அப்படின்னு கேட்கும்போதே நமக்கு ஒரு மிகப்பெரும் ஒரு பதட்டம் வருது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா? அல்லது இதே போல் வினோதமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய கோவில் பற்றி உங்களுக்கும் தெரியுமா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. வீடியோ கண்டிப்பாக ரொம்ப சுவாரஸ்யமானதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் இப்படி கல்லாக மாறுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறு கதையும் சொல்லப்படுது. அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டு இருக்கீங்களா? அதுக்கு ஏதோ ஒரு கெட்ட நேரம் தான் எனக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை செய்வினை கோளாறு, நமக்கு யாராவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் செய்திருப்பாங்களா? கண் திருஷ்டி இருக்குமா அப்படின்லாம் உங்களுக்கு கவலை இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண் திருஷ்டியோ செய்வினையோ எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக தீர்த்து தரப்படும். இந்தியாவில் எத்தனையோ பழமையான கோவில்கள் இருக்குங்க. இதில் எதனுடைய வரலாற்றை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு பின்னாடி ஒரு வரமோ அல்லது சாபமோ அல்லது ஒரு பயங்கரமான கதையோ அல்லது கடவுள் நேரில் வந்த கதை, இந்த மாதிரி கோவில்கள் பற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கும் நம்ம கனவுக்கு எட்டாத சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்படி ஒரு சாபம் பெற்ற கதையை கொண்டது தாங்க நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில். இந்த கோவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது. ராஜஸ்தானினுடைய பாலைவன பகுதியான கிராடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் 5 கோவில்கள் அமைஞ்சிருக்கு. இதில் இரவு நேரத்தில் யாரும் தங்கக்கூடாது அப்படிங்கிறது விதி. அப்படி மீறி தங்கினாங்க அப்படின்னா அந்த மனிதர்கள் கல்லாக மாறி விடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ராஜஸ்தானினுடைய பர்மர் பகுதியில் இருந்து 35 கிலோமீட்டர் தூரத்தில் பாலைவன பகுதியில் இந்த கிராடு கோவில் அமைந்திருக்குங்க. குறிப்பிட்டு இங்கு 11ஆம் நூற்றாண்டில் 5 கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அவை இன்றைக்கும் பாலைவனமாகி தான் இருக்குது. இந்த கோவில் வழக்கம் போல் சிதிலமடைந்து சிற்பங்கள் நிறைந்த சிறிய கட்டிடங்களாக இருக்கக்கூடியதையே பார்க்க முடியும். இது இப்போது புதிய சுற்றுலா தலமாக கூட மாறி இருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலினுடைய வாயிலில் துருப்பிடித்திருக்கக்கூடிய பெரிய கேட் எப்போதுமே மூடப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். உள்ளே செல்ல நினைக்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய சிறிய வாயில் வழியாக போகிறாங்க. இந்த கிராடு கோவிலுடைய ஒரு வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளின் படி பார்க்கும்போது இந்த கிராடு என்பதனுடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்னா கிராவு காட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் 6ஆம் நூற்றாண்டில் ராஜபுத்திர அரசர்கள் ஆண்டு வந்திருக்காங்க. 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சோமேஸ்வரர் என்ற மன்னர் இந்த பகுதியை ஆட்சி செய்த போது பல முறை அந்நிய படையெடுப்புகளால் இந்த நகரம் பாதிக்கப்பட்டிருக்கு. மலை அடிவாரத்தில் தன்னுடைய தேசம் இருக்கிறதால அந்த அழகு மற்றும் செல்வ வளத்தால் அடிக்கடி அந்நிய படையெடுப்புகளால் பாதிக்கப்படுமே என வருந்தினாங்களாம் மன்னர். இதனால் பெரிய துறவி ஒருவரை அழைத்து சிறப்பு பூஜைகள் உள்ளிட்டவையெல்லாம் செய்து நாட்டினுடைய செழிப்பு மற்றும் பாதுகாப்பை அதிகரிக்க செய்திருக்காங்க. அதனால் பிறகு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சீடரோடு துறவி திரும்பி போகும்போது அந்த நாட்டினுடைய வளத்தை பாதுகாக்கும் பொறுப்பை சீடர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. துறவி ஒரு சிறிது நாட்களில் அந்த ராஜ்யத்தில் இழந்த வளம் செழிப்பு இவையெல்லாம் மீண்டும் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா துறவியினுடைய சீடனை நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே மறந்துட்டாங்க.
ஒரு நாள் அந்த சீடன் நோய்வாய்ப்படுறான். ஆனால் அவனை கவனித்து கொள்ள குயவனுடைய மனைவியை தவிர வேற யாருமே அங்கே இல்லை. அந்த பெண் சீடனை நன்கு கவனிச்சுக்கிறான். அந்த சமயத்தில் திரும்பி வந்த துறவி நாட்டு மக்கள் அனைவரும் தன்னுடைய சீடனை கண்டு கொள்ளாமல் விட்டதை தெரிந்து கொண்டு இதனால் கோபம் அடைந்த துறவி ஒட்டுமொத்த இந்த ராஜ்யமே மனிதர்களே இல்லாத இடமாக போகட்டும் அப்படின்னு அவர் சாபம் கொடுக்கிறாரு. அதாவது இந்த சாபத்தால் தான் இப்போவும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்கிறதுனால இந்த சாபத்தை ஒரு முதன்மையானதாக சொல்கிறாங்க. தன்னுடைய சீடனை கவனித்து கொண்டதற்காக குயவனுடைய மனைவியை தவிர மொத்த ராஜ்யமும் கல்லாக மாற அவர் சாபம் கொடுக்கிறார். மேலும் அந்த பெண்ணை அன்று மாலைக்குள்ளே இந்த நாட்டை விட்டு செல்லும்படி ஆணையிடுறாரு. தன்னுடைய சாபம் பழிக்கும் காலம் வந்து விட்டது, அதனால் திரும்பி பார்க்காம உடனடியாக இந்த இடத்தை விட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. துறவி சொன்னது போலவே அந்த நாட்டை விட்டு புறப்படுறா அந்த பெண். இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்னு தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தோட நாட்டினுடைய எல்லை பகுதியை கடந்த அந்த பெண் திரும்பி பார்க்குறா. துறவியினுடைய சாபம் உண்மையாக மாறுது. ஒட்டுமொத்த நாடும் கல்லா மாறி போகுது. துறவியினுடைய பேச்சை மீறி திரும்பி பார்த்ததால அந்த பெண்ணும் கல்லாக மாறியதாக இந்த கோவிலினுடைய வரலாறு சொல்லுது. இது கேட்கும்போது ஒரு கதையாக ஒரு சுவாரஸ்யமாக இருந்தாலும் ஆனால் இந்த இடத்துக்கு போகும்போது ஒரு மிக பெரும் ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சாபத்தின் காரணமாக இங்கு இருந்தவங்க அனைவரும் கல்லாக மாறியதற்கும் தற்போது இரவில் தங்குறவங்க எல்லாம் கல்லாக மாறுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் அறிவியல் ஆதாரமும் எதுவும் கிடையாது. இருந்தாலும் ஒருவேளை அந்த சாபம் உண்மையாக இருந்தால் தாங்களும் கல்லாகி விடுவோமோ அப்படிங்கிற பயத்தால் இப்போது வரை இந்த கிராடு கோவில் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் சூரிய உதயத்திற்கு பிறகு யாரும் தங்குறது கிடையாது. இன்னைக்கும் இப்பவும் கூட அங்கே ஒரு சாபம் இருந்தது, அந்த கோவிலில் போனால் இது நடக்கும் அப்படின்னு ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு மனிதர்கள் யாரும் இல்லாமல் இந்த கிராடு பகுதியில் பாலைவனம் மட்டுமே காட்சி தருவது இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு நீங்கள் யாராவது போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அல்லது நீங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க அல்லது இந்த வீடியோவை பார்த்து தான் நான் இப்போவே தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த கதையவே நான் இந்த வீடியோவை பார்த்து தான் இந்த கோவில் இருக்கிறதையே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் இந்த கோவில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது இது மாதிரி கோவில்கள் தெரியும் அப்படின்னு சொன்னால் கூட மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்களேன். குறிப்பிட்டு சுற்றுலா பயணிகளுக்கு காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை திறந்திருக்கக்கூடிய கோவிலாக இருக்குது. இங்கே செல்வதற்கு நம்ம ரூபாய் 50 கட்டணம் வசூலிக்கிறாங்க. அதிசயிக்கக்கூடிய கலைநயம், அமைதியான இடம், வியப்பை ஏற்படுத்தக்கூடிய வடிவங்கள் இந்த கோவிலினுடைய அழகை கூட்டிலும் இந்த இரவில் இந்த கோவிலில் தங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் மக்கள் ஒரு பயத்தோடு சொல்கிறாங்க. அப்படி யாராவது தங்குனா அடுத்த நாள் கல்லாக மாறிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அதே போல் இதுக்கு எதுவும் ஆதாரம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு விஷயமே இவ்வளவு ஆண்டு காலம் மக்களுக்கு நடுவே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துது. குறிப்பிட்டு சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு மக்கள் நடமாட்டம் இல்லாமல் இந்த இடத்த இருக்கிறத பார்க்க முடியும். கண்டிப்பாக இந்த கோவில் சாகச விரும்பிகளினுடைய ஆர்வத்திற்கு தீனி போடுறதுக்கு சரியான இடமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி வராங்க. குறிப்பிட்டு இந்த கோவிலுக்கு சென்று ரொம்பவே ஒரு பயத்தோடு திரும்பிய நபர்கள் தான் இருக்காங்க. ஆனாலும் இன்றைக்கும் இதை நம்ம ஆராய்ந்து இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு எங்கேயுமே நடக்கலை. இப்படி நம்ம தமிழகத்துலேயும் கூட பழமையான நிறைய கோவில்கள் இருக்குது. அதே போல் இந்தியாவில் நம்ம என்றைக்குமே மறக்க முடியாத அளவுக்கு இந்த மாதிரியான அழகான சிற்பங்களையும் அழகான கல்வெட்டு கலைநயம் மிக்க இந்த கட்டிடக்கலையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு நிறைய கோவில்கள் இன்றைக்கும் குவிந்து கிடக்கிறது. இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.